Question படிங்க. Draw a involute of an pentagon of side 25 mm. Also draw tangent and normal at any point on the curve. So pentagon of side 25 mm means 2.5 centimeter. Okay, pentagon. First you draw one reference line using a 2H pencil, lighter line as reference. Okay, lighter line. Okay, so on this line, this is engineering template. And the center part is used to draw எதுக்குன்னா பென்டகன் வரையறதுக்கு. இது ஸ்கொயர் பார்ட், இந்த பேஸ்ல உள்ளது எக்ஸகன் பார்ட். இதை வச்சு எக்ஸகன் ரெடிமேடா வரையலாம், எக்ஸகன், பென்டகன், ஸ்கொயர். இப்போ பென்டகன் வரைய போறோம். பென்டகன் இன்வெர்டட் ஆஃப் அண்ட் பென்டகன். இதுல என்ன சைடு கொடுத்துருவாங்க கொஸ்டின்ல? 25 mm சைடு. ஃபர்ஸ்ட் சின்ன பென்டகன் வந்து 10 mm, 15 mm, 20, 25 mm. அந்த 1, 2, 3, 4th ஹோல் வருது. இந்த 4th ஹோல் சைடு தான் 25 mm சைடட் பென்டகன். ஏதாச்சும் ஒரு சைடு சூஸ் பண்ணுங்க. நான் இந்த சைடு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த 25 mm சைடு. இது எத்தனாவது ஹோல் வருது? சென்டர் லைன், சென்டர் பாயிண்ட் விட்டுடுங்க. 1, 2, 3, 4th ஹோல் ஆஃப் சைடு 25 mm சைடு பென்டகன் கம்ஸ். ஓகே ஓகே. அதை இந்த சைடு ஏதாச்சும் ஒரு சைடு வந்து இந்த டிரா பண்ண லைன் மேல பிரிண்டட் லைன் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. டர்ன் யுவர் டெம்ப்ளேட். ஓகே, லொகேட் ஆல் த 4th corner, leaving the center விட்டுட்டு count 1, 2, 3, 4th corner, 4th corner, 1, 2, 3, 4th corner, 1, 2, 3, 4th corner, 1, 2, 3, 4th corner. இப்போ இந்த 5 corners எல்லாம் ஜாயின் பண்ணா you will get ready-made pentagon of side 25 mm. ஸோ எங்கெல்லாம் பாயிண்ட் வச்சிருக்கோமோ அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுங்க using H or HB pencil. Is the object line, the edges or the sides of pentagon. Ready-made pentagon arrangeலாம் by this using engineering template. Let us give name to the corners. இது first corner baseல உள்ளது A, B, C. இந்த ரைட்டிங் ஒர்க்லாம் H or HB பென்சிலே பண்ணலாம். டயக்ராம் படிக்கிறவங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரியணும். ஓகே, நவ் டேக் யுவர் காம்பஸ். பிஃபோர் தட் ஏ வழியா போற ஹாரிசான்டல் லைன் இது ஃபர்ஸ்ட் டிரா பண்ண லைட்டர் லைன் தான். அந்த லைன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க ரைட் ஹேண்ட் சைடு. ஏக்கு அப்புறம் பி வழியா போற லைன் இது, இந்த சிபி தான். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க டவுன்வார்டு. அப்புறம் சிக்கு அப்புறம் டி. இந்த பேட்டர்ன்ல தான் லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் யூசிங் 2H பென்சில் கால்டு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ், லைட்டர் லைன்ஸ். அப்புறம் டிக்கு அப்புறம் இக்கு அப்புறம் ஏ. இந்த பேட்டர்ன்ல எக்ஸ்டெண்ட் பண்ணோம் லைன்ஸ்லாம் யூசிங் எ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல். ஓகே, நவ் டேக் யுவர் காம்பஸ் அண்ட் H or HB பென்சில் இந்த கர்வ் வரைய போறோம். கீப்பிங் ஏக்கு அப்புறம் என்னது? பி பாயிண்ட் அஸ் ரெஃபரன்ஸ். ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்வொல்யூட் ஆஃப் அண்ட் ஸ்கொயர் ஆஃப் அண்ட் பென்டகன் வரைய போறோம். ஏக்கு அப்புறம் பி. கீப்பிங் பி எஸ் சென்டர், ஏபிஎஸ் ரேடியஸ், ஏபிஎஸ் ரேடியஸ், பி எஸ் சென்டர், பி as சென்டர். Draw an arc downward. இந்த டவுன்வர்ட் ஆர்க் டிரா பண்றது இந்த பி வழியா போற லைன் இது எங்க இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. இஸ் அட் ஹியர். இந்த பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கால்ட் as P suffix 1. அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ பிக்கு அப்புறம் சி பாயிண்ட் ரெஃபரன்ஸ் ஆயிடுங்க. டேக் CP1 as radius in your compass. Draw an arc like this. Okay, next சிக்கு அப்புறம் டி. இந்த பாயிண்ட் P2. Take DP2 as radius and D as the center of your compass. Draw an arc like this. இந்த ஆர்க் எங்க போய் இந்த லைனை கட் ஆகுதோ இங்க கட் ஆகல. Let us extend this 2H pencil line. பாருங்க இங்க கட் ஆகுது. This point is P3. Next E as center. Take EP3 as radius in your compass. எடுத்துட்டு E as center, draw an arc like this. இது காம்பஸ் பயன்படுத்தி இந்த கர்வேச்சர் வரையலாம். இஸ் ஈஸி. This will be 4th point on the curve P4. Next to E க்கு அப்புறம் A தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். A P4 as radius in your compass. Okay, A as center, A P4 as radius. Draw an arc for the next sector. செக்டார்ன்றது பார்ட் ஆஃப் சர்க்கிள் தான். இந்த போர்ஷன் வரைக்கும் செக்டார் சொல்றோம். Extend this horizontal line passing through point A.
இது எங்க இன்டர்செக்ட் ஆகுது இந்த கர்வேச்சர், this will be the what is called as P5. பாருங்க வந்துருச்சு. இது இன்வெல்யூட் ஆஃப் ஏ பாலிகான் தான். இதுவும் பாலிகான்றது மோர் தென் டயக்ராம் ஹேவிங் மோர் தென் 2 sides. இல்லை 5 sides இதெல்லாம் இது பென்டகன் சொல்றோம். இன்வெல்யூட் ஆஃப் ஏ பாலிகான் சொல்லலாம் அல்லது இன்வெல்யூட் ஆஃப் ஏ பென்டகன் சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஆல்சோ ட்ரா டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் அட் எனி பாயிண்ட் ஆன் தி கர்வ். லெட் மீ சூஸ் திஸ் அஸ் ஏ பாயிண்ட். இங்க லொகேட் பண்ணலாம், எங்கோட லொகேட் பண்ணலாம். இது எந்த செக்டாருக்குள்ள வருது பாருங்க. இந்த பி பாயிண்ட் இந்த செக்டாருக்குள்ள தான் வருது. செக்டார் சப்போஸ் இங்க லொகேட் பண்ணா இந்த செக்டாருக்குள்ள வரும். நான் இங்க லொகேட் பண்ணதால இந்த செக்டாருடைய கார்னர் எது பாருங்க. கார்னர்ன்றது இ பாயிண்ட் தான் கார்னர் ஆஃப் திஸ் செக்டார். ஜாயின் இபி பை ஹெச்ஆர் ஹெச்பி பென்சில். இது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் டார்க்கா வரையணும். யூசிங் ஹெச்ஆர் ஹெச்பி பென்சில் ஆப்ஜெக்ட் லைன். திஸ் ஃபார்ம்ஸ் நார்மல் marked as n, say n dash. இதுக்கு 90 degree perpendicular ஒரு line draw பண்ணோம். You will get a tangent for the located point P. Extend on the other side of letter P. This forms a tangent marked as T dash. Understand? பாருங்க, this completes a profile called involute of an pentagon. நீங்களும் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க and score good marks in the university examinations. நன்றி, வாழ்த்துக்கள்.